அண்ணன் தம்பி விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே தாய் வயித்துல தான் நம்ம பொறக்குறோம். அது அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த சொத்து பிரச்சனை அண்ணன் அண்ணன் கூட வந்து பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. சொந்தக்காரங்களோட பேச்சு அவங்களுக்கு அந்த ஈகோலாம் இல்லாம இருக்கும். ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடுறத பார்த்து நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டே இருந்தீங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே சோகமாயிட்டீங்க. இல்லை, பசங்க விளையாடும் போது எனக்குள்ள திடீர்னு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. என்ன யோசனை? தேவையில்லாமல் நான் வந்து ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன யோசிச்சிங்க? என்னன்னா, இப்போது விஷாந்த் யஷ்வந்த் இருக்கிறாங்க. இப்போ இந்தமாரி எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவோட தாய் வயிற்றுலேருந்து தான் நம்ம எல்லோரும் பிறக்கிறோம். அது அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தங்கச்சியாக கூட இருக்கட்டும், எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் ஒரே அம்மா வயிற்றில் பிறக்கிறோம். ஒரே தட்டில் தான் சாப்பிட்றோம் வளரும் பொழுது. ஒரே வீட்டில் ஒரே கட்டில் தான் தூங்குகிறோம், வளர்கிறோம். அத்தனை அந்த படித்து முடிக்கிற வரைக்கும், காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் எல்லாருமே. அண்ணன் தம்பி விட்டு கொடுக்குறதில்ல, அக்கா தங்கச்சி விட்டு கொடுக்குறதில்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதே படித்து முடித்த உடனே ஒரு காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது. கரெக்டாக? நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீ வந்து இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன், நீ சிங்கிள் டிகிரி தான் பண்ணியிருக்கிறேன், ஏதோ சம்திங் ஒரு சின்ன விஷயத்தாலேயோ இல்லை வேறு எதாவது அவங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது எல்லாருக்குள்ளேயும். ஈகோ ப்ராப்ளம் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கேயே முடிச்சு விட்டுருணும். அது என்னான்னு பேசி உக்காந்து அது முடிச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வளர்க்க தான் பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நான் எல்லாரையும் சொல்லலை, சில குடும்பங்களில் சொல்கிறேன், சில மேஜராக நான் இடத்துல வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்தமாரி ஒரு ஈகோ ப்ராப்ளமால் வந்து அந்த கூட பிறந்தவங்களே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டாக இல்லையா? இந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களால் வீட்டில் நம்ம அம்மா அப்பா சேர்த்து வச்சுருப்பாங்க சொத்து, ஒரு லேண்டாக இருக்கும் இல்லை வீடாக இருக்கும். இது வந்து எனக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு லேண்டோ அவுட்டர் சிட்டியில் ஒரு லேண்டோ வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிறது தான் அது வந்து என் தங்கச்சிக்கு இல்லை அக்காவுக்கு, இல்லை அது வந்து நான் எடுத்துப்பேன், இது நான் தானே முன்னாடி பிறந்தா இல்லை நீ தானே பின்னாடி பிறந்தா, இல்லை உனக்கு பண்ண வேண்டியது அது பண்ணிட்டாங்க அம்மா அப்பா உனக்கு பண்ண வேண்டிய கல்யாணத்தை போய் இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்தமாரி இந்த சொத்து பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஓகேவா? அது சின்ன வயசுலேருந்தே கூட பிறந்து எல்லாம் ஒன்றா வளர்ந்தோம். அந்த ஒரு சொத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். நீ பணம் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லோரும் பணம் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த ஒன்றுமே இல்லாத அந்த சொத்துக்காக ஒரு பிரச்சனைகள் வந்து எல்லாம் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வருது. கரெக்டாக? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே வராங்க பார்த்தியா, இப்போ வராங்க அவங்க, இல்லை அக்கா வந்து கல்யாணம் பண்ண வருது. ஸோ அந்தமாதிரி ஒரு புது இடத்துலேருந்து கல்யாணம் பண்ண வர அந்த சொந்த பந்தங்களில் அங்கே பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு கூட பிறந்த தம்பிக்கிட்டே சண்டை போடுறது, இல்லை கூட பிறந்த அக்கா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, இல்லை அண்ணங்கிட்ட, கூட பிறந்தவங்ககிட்ட போகிறது, சொந்தக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ சொல்லுவாங்க, அது மைண்டு உள்ள ஏற்றிக்கிட்டு அதுபடி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தமாரி விஷயங்கள் வந்து எல்லாமே விட்டு கொடுத்து போகணும். ஒரு சொத்துக்காகவோ இல்லை ஒரு ஈகோ ப்ராப்ளம்காக இல்லை ஒரு சொந்தக்காரன் பேச்சு கேட்டுக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறது, சண்டை போடுறது, அந்தமாதிரி பண்ணக்கூடாது. கூட பிறந்தவங்கள எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே விட்டு கொடுத்து போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் விஷாந்தி யஷ்வந்தியை பார்க்கும்போது நான் யோசித்தேன், பசங்க இவ்வளோ ஒற்றுமையாக இப்போ விளையாட்டுருக்காங்க, ஜாலியாக இருக்கிறாங்களே, இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்றத நான் வந்து யோசிச்சிருக்கேன். அதான் எனக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக இருப்பாங்க. எப்படி நீ சொல்கிற? அது வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தம்பி அப்படி வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். இது என்னுடையது, இது உன்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடாது, இது நம்மளுடையது அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த இது வந்து நம்ம எப்பவுமே வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்கள வளர வளர இந்த சண்டைலாம், இந்த ஈகோ பிரச்சனைலாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம வெளியே ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம தேடுறதுக்கு நம்ம வீட்லேயே வந்து ஒரு 4 பேர், அம்மா அப்பா கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி வந்து சொந்தங்கள் பாண்டிங்கில் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இல்லை அண்ணன் தங்கச்சி இவங்க வந்து க்ளோஸாக இருக்கிறத விட பக்கத்து நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இந்த சர்க்கிளில் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்க வந்து கெட்டவங்களாகவே இருந்தாலுமே அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகேடா மச்சான், சரி ஓகேடி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க கிட்ட இருக்க மாட்டேது.
ரைட். நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அது வந்து எப்போ நமக்கு சாக்கு கிடைக்கும், இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்போ வந்து வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பேசி பேசி பெருசாகிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிறோம், ஆஃபீஸில் வந்து விட்டு கொடுத்து போகிறோம், அது நேற்று நடந்துருக்கும் ஒரு பிரச்சனை, அது பெருசுப்படுத்தாமல் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அங்கெல்லாம் விட்டு கொடுத்து போகிறோம். ஆனால் கூட பிறந்தவங்க கிட்ட வந்து நம்ம விட்டு கொடுத்து போக மாட்டோம். அது எப்படி இவன் பண்ணலாம், அது எப்படி இவன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்தமாரி வந்து நெகட்டிவிட்டியை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதை யோசித்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம பெருசுப்படுத்தணுமே தவிர அதை வந்து நம்ம முடிக்க மாட்டோம் ப்ராப்ளம் தான். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நானும் நெகட்டிவிட்டி வந்து மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. எப்போவுமே நெகட்டிவிட்டியை கில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் த லவ். எப்போவுமே வந்து நம்ம லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அன்பை தான் கொடுக்கணுமே தவிர ஸ்ப்ரெட் லவ் கில் த நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி.